வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி சுவையான பூரி தாங்க செய்ய போகிறோம். நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு தேவையில்லை, நம்ம ரவை மட்டுமே வச்சு இன்றைக்கி நம்ம பூரி செய்ய போகிறோங்க. மாவில் எப்படி பூரி செஞ்சு நல்லா உப்பெல்லாம் எந்திரிச்சு வருமா பூரி, அந்த மாதிரியே நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ரவா பூரியும் ரொம்ப சூப்பராக நல்லா உப்பெல்லாம் உங்களுக்கு எழுந்திரிச்சு வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அமுங்கியே போயிடாதுங்க. பூரி ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரவா பூரியை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் பூரி செய்கிறதுக்கு ரவையை பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப நைஸாக அரைக்க அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம பூரிக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் இந்த ரவை பூரிக்கும் நம்ம பிசைய போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலகுன மாதிரி இல்லாமல் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், பஞ்சு மாதிரி நம்ம இருக்கும் நம்மளுக்கு பிசையிலேயே. பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா உங்களுக்கு அமுங்கி வருது. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நான் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லைங்க, அப்போவே நம்ம பூரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். பூரிக்கு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவைப்படுது அந்த அளவுக்கு சைஸ் பார்த்து நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஒர்க்கிங் ஏரியாவில் மாவு எடுத்துக்கலாங்க. ஒன்றா மைதா மாவோ இல்லை கோதுமை மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், தேய்ச்சிட்டு நான் பூரி ஒரே சேஃபில் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் அப்படியே வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரே ஷேப்பாக. பாருங்கள், நம்ம எல்லா பூரிக்கும் நம்ம தேய்ச்சி வச்சாச்சு. இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் போட்டு வச்சுருக்க நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூரி உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக அமுக்கி விட்டுட்டிங்கன்னா பூரி நல்லா எழுந்திரிச்சு வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக எப்படி நல்லா புஃப்னு எழுந்திரிச்சு வந்துருச்சு. பாருங்கள், பூரி மாவில் செய்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த ரவா பூரியும் நல்லா எழுந்திரிச்சு வரும். பாருங்கள், நல்லா புஃப்னு எழுந்திரிச்சு பூரி நல்லா சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரி செய்கிறப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கட்டுங்க. அப்போ தான் பூரி நல்லா உங்களுக்கு எழுந்திரிச்சு வரும். இல்லைன்னா உங்களுக்கு பூரி வத்தின மாதிரி போயிடும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா புஃப்னு எழுந்திரிச்சு வரும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி ரவா பூரி செஞ்சாச்சுங்க. இந்த ரவா பூரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு குருமா நல்லாயிருக்கும், வெஜிடபிள் குருமாவும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக பாருங்கள் நம்ம செஞ்சு எடுத்து வச்சாச்சு. பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க. இந்த பூரி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அமுங்கியும் போயிடாதுங்க. ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரவா பூரி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.